மதியம் ரூமுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா தங்கராஜ் அவங்களோட அம்மா கிட்ட இவகிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணுங்க. இவ வாய் ரொம்பவே அடிப்பா. அப்புறம் அவங்க மாமியாருக்கு நெஞ்சு வலி வர வச்ச மாதிரி உங்களுக்குமே நெஞ்சு வலி வர வச்சாலும் வர வச்சிருவான்னு சொல்ல. அதுக்கு தங்கராஜோட அம்மாவும், நான் ஒன்றும் அவ்வளோ இதான ஆள் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், நீ போ, இவளை சரி பண்ணுறது என்னோட வேலை, என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்க மதிய பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டு தங்கராஜும், அப்பாடா நம்ம அம்மா மூலயமாவது இவளுக்கு ஏதாவது புத்திமதி வந்தா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் மதி எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அம்மாவே தலைகீழா மாற போறாங்கன்னு பாவம் அந்த தங்கராஜுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா மதிய பார்க்கறதுக்காக அவங்க ரூம்க்கு போகும்போது கரெக்டா ரேவதி கிட்ட அப்பதான் மதி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, என் மேல என்ன தப்பு இருக்கு? பேசுனது எல்லாமே அவங்க, ஆனா தண்டனை அனுபவிக்கிறது மட்டும் நானா? ஒரு மாமியாரா பெரியவங்களா இருந்தா எப்படி வேணாலும் பேசிடலாமா? வேற வீட்டு பொண்ணா இருந்தாலும் அவங்க வீட்டு பொண்ணுகிட்ட இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு யோசிக்க கூட மாட்டாங்களா? அவங்க வீட்டு பொண்ணுகிட்ட யாராவது இப்படி பேசியிருந்தா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நீங்களாவது யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க. இதை கேட்டுட்டு உடனடியா ரேவதியுமே, சரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அம்மா அப்பா கொஞ்சம் பழமையான ஆளுங்க தான், போக போக எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அப்ப கூட மதி, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, மலர் தான் நான் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன்னு சொல்ல. உடனே ரேவதி அதுக்குமே அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டதுக்கு அப்புறமா தான் தங்கராஜோட அம்மாவுக்கு மதி எந்த அளவுக்கு நல்ல பொண்ணுன்றதும் இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு சொல்ற மாதிரி அந்த பொண்ணு அவ்வளோ பெரிய தப்பான பொண்ணு மாதிரி தெரியலையேன்ற மாதிரி தெரிய வருது. அதனால அவங்க டைரக்டாவே உள்ள வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு மதியுமே கொஞ்சம் தயக்கத்தோட எந்திரிச்சு நிக்க. ரேவதியுமே, இல்ல அவ சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தா, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு தங்கராஜோட அம்மாவும் எல்லாருக்குமே ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி, நானும் மாமியார் கொடுமை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தவதான், மாமியார் அதுவும் பழங்கால மாமியார்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதெல்லாம் என்னோட காலத்தோடயே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ வரைக்கும் உன்னோட மாமியார் இந்த மாதிரி மனநிலைமையில இருப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு மலர் புள்ளப்பூச்சி மாதிரி இருக்கனால என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியாம இருந்துச்சு. ஆனா நீ பேசும்போது தானே தெரியுது அவங்க அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேச்சே, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே கிடையாது. என்ன ரேவதி, உங்க அம்மா நீ குடும்பத்துல இருக்கும்போதும் இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களான்னு கேட்க. இல்ல அதெல்லாம் அப்படிலாம் பண்ணது கிடையாது, இப்பதான் எங்க அம்மா இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு உடனடியா தங்கராஜோட அம்மாவும், ஆமா ஆமா, எல்லாரும் மாமியாரும் அவங்களோட பொண்ணை நல்லா தான் பார்த்துப்பாங்க, அன்னைக்கு என்ன வரப்போற மருமளவு தான் பொண்ணு மாதிரி, ஏன் ஒரு பொண்ணா கூட நினைக்க மாட்டாங்க, அதனாலதான் இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்குது. சரி விடு, இதுக்கப்புறமா மதி இதை பத்திலாம் நீ கவலைப்படாத, என்ன ஒரு அம்மா மாதிரி நீ நினைச்சுக்கோ, இதுக்கப்புறமா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு, சரி கீழே வா ரேவதி, கொஞ்சம் சமையல் வேலை இருக்குன்னு சொல்ல மதியும் நானும் வரேன்னு சொல்லிட்டு கூடயே வராங்க. கிச்சன்ல நின்று எல்லா வேலையும் அவங்களையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தங்கராஜோட அம்மாவுக்கு இன்னுமே மதிய பிடிச்சு போகுது. அது மட்டும் இல்லாம காலை அப்பப்போ தங்கராஜோட அம்மா ஊனி ஊனி நடிக்கிறத பார்த்துட்டு மதியமே, நீங்க வாங்க காலுக்கு நான் லைட்டா தைலம் தடவி விடுறேன்னு அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு நாளைக்கு வாக்கிங் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வாக்கிங்குமே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி மதி ஜாகிங்கும் அவங்களோட அம்மாவை வாக்கிங்கும் கூட்டிட்டு போகிறத பார்த்துட்டு ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா தங்கராஜ் தான் செம்ம கடுப்போட அவங்களோட அம்மாவை, என்னம்மா பொம்பளையா இருந்துக்கிட்டு இப்படி ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேக்குறாங்க. உடனே தங்கராஜும் இப்படி பேசுறதை கேட்டுட்டு அவங்களோட அம்மாவும், டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு தான் 2-3 நாளா கால் வலின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு, இந்த பொண்ணு கரெக்டான ஒரு மருந்தை எனக்கு கொடுத்துருக்கா, நல்லா தைலத்தை தடவி விட்டா நல்லா நடந்தேன், இப்ப கால் வலி சுத்தமா சரியா போயிடுச்சு, வயசான காலத்துல இப்படியெல்லாம் பண்ணணும்னு அவ தாண்டா எனக்கு சொல்லி கொடுத்தா, நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி அவ இன்னும் அவ்வளோ மோசமான பொண்ணெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் தப்பான எண்ணத்தோட அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க கரெக்டா சுரேஷ் வராங்க. சுரேஷ் வந்ததுக்கு அப்புறமா, ஏண்டா நீயும் போலீஸ்காரன் தானே, உனக்கு மூளை இல்லையா என்ன, ஏன் பொம்பளை பிள்ளை வெளியே ஜாகிங் போக கூடாதா என்ன, நீயாவது உன் மாமங்கிட்ட சொல்லுடான்னு சொல்லிட்டு, இங்க பாருடா இதுக்கு மேலே அந்த பொண்ணை இப்படி எல்லாம் பேசாத, அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தங்கராஜே இப்படி திட்டுறதை பார்த்துட்டு சுரேஷும் ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா தங்கராஜும் தன்னோட கெத்தை காட்டுறதுக்காக, பொம்பளைங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும், பொம்பளைங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கும், ஆம்பளைங்க என்ன சொல்றமோ அதை தான் கேட்கணும்னு சொல்ல. ஆனா தங்கராஜோட அம்மாவுக்கு வந்ததே ஒரு கோபம். அவங்க உடனடியா தங்கராஜோட கணத்துல பாலான்னு ஒரு அறைய விட்டுட்டு, ஏய் நானும் பொம்பளை தான், உன்னோட அம்மாவா இருக்கேன், நீ என்னையே உனக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறியா என்ன, இங்க பாரு பொம்பளைங்க எல்லாருக்கும் சமந்தான், தேவையில்லாம இப்படியெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத, ஒருவேளை நீ இப்படியெல்லாம் பேசுறனாலதான் இந்த பொண்ணு உங்ககிட்டயுமே இப்படி நடந்துக்கிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ போய் வேலையை பாரு போயான்னு
எப்படி மதி தங்கராஜை அசிங்கப்படுத்துனாங்களோ அதே மாதிரியே சுரேஷ் முன்னாடி அவங்க அம்மா தங்கராஜை இப்போ அசிங்கப்படுத்துறாங்க. இதை பார்த்துட்டு மதிக்கும் சிரிப்பு தாங்க முடியல. அவங்க ஒரு மாதிரி நக்கலோட சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தங்கராஜ் படுற அவமானத்தை பார்த்துட்டு சுரேஷ் செம்ம ஆச்சரியத்தோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மதியை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கூடி சீக்கிரம் சுரேஷ்க்கு புத்திமதி வந்து மதியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல தங்கராஜ் தப்பா தான் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களோட அம்மாவே அவங்கள திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மதி என்னமோ அங்க வந்து திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு தான் தங்கராஜ் நினைச்சாங்க. ஆனா தங்கராஜை திருத்துறதுக்காக தான் மதி அங்க வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. ஸோ போக போக அடுத்து மதியால தங்கராஜ் படுற பாட பொறுத்திருந்து பார்க்கலாம்.